வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் Oppo Reno 15ஓட கம்ப்ளீட்டான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாக்ஸ் கண்டென்ட்லாம் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து நார்மலான சிலிக்கான் கேஸ் தான். அண்ட் ஃபோன்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் ப்ரீ அப்ளைடாக வருது. அண்ட் ஒரு 80 வாட்ஸ்க்கான சார்ஜருமே பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அண்ட் டைப் A to டைப் C கேபிளுமே கொடுத்துருக்காங்க. அடுத்து இதோட பில்ட் அண்ட் டிசைனுக்கு வந்தோம் அப்படின்னா அந்த அளவுக்கு ஒன்றும் இம்ப்ரெசிவாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு ரெனோ சீரிஸாக ஒரு மாதிரி சேச்சுரேட் ஆன மாதிரி இருக்குது இதோட டிசைன் லைனப்போ. ஏன்னா இந்த பேக் பேனல் இருக்க பேட்டர்னை மட்டும் தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு டிசைன் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகுச்சு அப்படின்னு ஒரு ஜம்ப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் இந்த ரெனோ சீரிஸ் வந்து வரல. அப்படியே இந்த ஃபோனை யாராவது காதில் வச்சிருந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே iPhone 15 மாதிரியே இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யூனிக்கான டிசைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெனோ சீரிஸில் அப்பப்போ வர மாட்டேங்குது. ஒரு ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜில் லான்ச் ஆனப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தான் இருந்துச்சு. பட் போக போக பார்த்தீங்க அப்படின்னா போர் அடிச்ச மாதிரி இருக்குது. இந்த டைம் பேக் பேனலில் என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மிக்கி மவுஸ் மண்டை மேலே இருக்கும் இல்லையா, அது மாதிரி ஒரு டிசைன் வந்து வருது. இது ஒரு சில நல்ல ஒரு லைட்டிங் கண்டிஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே விசிபிளாக இருக்குது. இது வந்து ஒயிட் கலர், இது இல்லாமல் லைட் ப்ளூ கலர் இருக்குது, டார்க் ப்ளூ கலர் இருக்குது. மூணுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா வேறு பேட்டர்ன்ஸ் உங்களுக்கு வரும். அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு ப்ரொடெக்ஷனாக பார்த்தீங்க அப்படின்னா கர்னிங்கோட Gorilla Glass 7 யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் சைடு ஃப்ரேமே பார்த்தீங்க அப்படின்னா அலுமினியம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபோன் கையில் பிடிக்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரீமியமான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது. அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எந்த குறையும் சொல்ல முடியாது. ஃபோனோட திக்னஸ்மே பார்த்தீங்க அப்படின்னா 0.8 mm தான். அண்ட் வெயிட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா 197 கிராம். இந்த வெயிட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி தெரியும். பட் வெயிட் பேலன்ஸ் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. கையில் பிடிக்கும்போது அந்த அளவுக்கு ஹெவியாக இருக்க மாதிரிலாம் ஃபீல் இல்லை, நல்ல கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட்லேயே ஒரு இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. இதுவுமே நல்லா ஃபாஸ்ட் ஆக்யூரேட்டாக இருக்குது. அண்ட் பெசல்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல மினிமலாக கொடுத்துருக்காங்க. இதனால் டிஸ்பிளே வியூ பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸுமே நல்லா இருக்குது. அண்ட் அப்படியே போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் வந்தோம் அப்படின்னா கீழே ஒரு சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. இதில் உங்களால் 2 நேனோ சிம் போட்டுக்க முடியும். அண்ட் அதுக்கு பக்கத்தில் மைக் இருக்குது. அதுக்கு பதிலாக டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கு பக்கத்திலே ஸ்பீக்கர்களும் உங்களுக்கு கிடைச்சது. அண்ட் மேலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஸ்பீக்கர்கள் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கு பக்கத்தில் IR பிளாஸ்டர் இருக்குது. அண்ட் அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்குமே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ரைட் சைடில் பவர் அண்ட் வால்யூம் பிளாக்கர்ஸ் இருக்குது. லெஃப்ட் சைடில் எதுவுமே இல்லை, பிளைனாக இருக்குது. 2 ஆண்டனா பேண்ட் மட்டும் கொடுத்துருக்காங்க. அடுத்து இதோட டிஸ்பிளேக்கு வந்தோம் அப்படின்னா இது ஒரு 6.59 இன்ச்சுக்கான 1.5K AMOLED டிஸ்பிளே. இது ஒரு LTPS டிஸ்பிளேவும் கூட. அண்ட் 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட்டுமே இருக்குது. ஸோ டிஸ்பிளேயோட கலர்ஸ் ஆகட்டும், வியூவிங் ஆகட்டும், இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு குறை சொல்கிற மாதிரி இல்லை. டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சூப்பராகவே இருக்குது இந்த ஃபோனில். அண்ட் அதுக்கேற்ற மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இருக்குது. ஸ்பீக்கர் எக்ஸ்பீரியன்ஸுமே சூப்பராக இருக்குது. அண்ட் இந்த வால்யூம் பூஸ்ட் மோடு இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு கிடச்சிடும். அண்ட் இந்த ரியல்மி ஃபோன்ஸில் இருக்க மாதிரி நல்லா அந்த குறைன்னு கேட்காம வால்யூம் பூஸ்ட் மோடு போட்டாலுமே ஓரளவுக்கு ஒரு நல்ல ஆடியோ குவாலிட்டி கிடைக்குது. அண்ட் இந்த டிஸ்பிளேயோட பிரைட்னஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நார்மலில் 600 நிட்ஸ் வரைக்கும் போகும்னு சொல்கிறாங்க. ஹை பிரைட்னஸ் மோடில் 1200 நிட்ஸ் வரைக்கும் போகும்னு சொல்கிறாங்க. நான் யூஸ் பண்ண வரைக்கும் அவுட்டோர் விசிபிலிட்டியில் எந்த பிரச்சனையுமே இல்லை. நல்ல ஒரு சன்லைட் இருக்கும்போது நல்லா விசிபிளாகவே இருக்குது. அண்ட் அப்படியே சாஃப்ட்வேர் சைடு வந்தோம் அப்படின்னா ColorOS 16 Android 16 மேலே ரன் ஆகிட்டு இருக்குது. இதில் உங்களுக்கு தேவையான எல்லா AI ஃபீச்சர்ஸும் கிடைச்சிடும். UI யூஸ் பண்ணுறதுக்கு வழக்கம் போல தான் நல்லாவே இருக்குது. பட் இந்த ஸ்மூத்னஸை கொஞ்சம் கட் பண்ணிட்டு ஃபாஸ்ட்டாக கொஞ்சம் ஆட் பண்ண மாதிரி இருக்குது இந்த UIலோட அனிமேஷன்ஸ்லாம். ஏன்னா நான் வந்து சைட் பை சைடு ஓப்போட Find X9 வந்து யூஸ் பண்ணிருக்கேன். அது ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாகவும் இருக்குது, நல்லா ஸ்மூத்தாகவும் இருக்குது. பட் அந்த ஸ்மூத்னஸ் வந்து லைட்டாக இதில் மிஸ் ஆகிற மாதிரி இருக்குது. இதை நான் பக்கத்தில் வச்சு நான் டெஸ்ட் பண்ணும்போது இதை வந்து கண்டுபிடிக்க முடியுது. நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்குலாம் அந்த டிஃப்ரென்ஸ் தெரியாது. அண்ட் ஆல்மோஸ்ட் தேவைப்படுற ColorOSல இருக்க எல்லா AI ஃபீச்சர்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபோனில் கிடைச்சிடும். அண்ட் 5 இயர்ஸ்க்கான OS அப்டேட், 6 இயர்ஸ்க்கான சாஃப்ட்வேர் அப்டேட் இந்த ஃபோனுக்கு கிடைக்குது. பட் எனக்கு என்ன ஒரு சின்ன கன்சர்னாக இருக்குது அப்படின்னா இந்த ரெனோ சீரிஸே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரீமியமான சீரிஸ் தான். அதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்க ப்ளோட்வேர், இந்த ஹார்ட் கேம்ஸ், இந்த ஹார்ட் ஆப்ஸ் இதெல்லாம் ஏகப்பட்டது இருக்குது. இதெல்லாம் நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணி ஒன்று தேடி பிடிக்கிறதுக்கே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இதெல்லாம் இந்த ரெனோ சீரிஸ்லாவது இன்க்ளூட் பண்ணாமல் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். பட் இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோனுக்கு ஒரு சின்ன டவுன் சைடு தான். அடுத்து இதில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராசர் பக்கம் வந்தோம் அப்படின்னா Snapdragon 7 Gen 4 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல டீசென்ட்டான ப்ராசர் தான். பட் இந்த ஃபோனில் இந்த விலை கொடுத்து வாங்கும்போது இந்த ப்ராசர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்தாது. ஏன்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த OnePlus 15R 13Rலாம் கூட சுற்றிக்கிட்டு இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதை விட பெட்டரான ப்ராசர் இருக்குது. ஸோ நீங்கள் கேமிங் தான் உங்களோட மெயின் கன்சென்ட், நான் வந்து ஃபோன் வாங்குறதே கேம் ஆட தான் அப்படின்னா உங்களுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோன் சூட் ஆகாது. நீங்கள் ரொம்ப மினிமலாக எப்போயாவது தான் கேம் விளையாடுவீங்க, ஒரு மீடியம் செட்டிங்ஸில் வச்சு புஷ் பண்ணுவீங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா போதுமானதாக இருக்கும். பட் நீங்கள் ரொம்ப புஷ் பண்ணுவீங்க, இந்த ஜென்சன் இம்பாக்ட் மாதிரி கேம்லாம் ஆடுவீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபோன் செட் ஆகாது. PUBG அண்ட் CODல 90 FPS கேம் பிளே சப்போர்ட் பண்ணுது. அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்மூத்தாக தான் இருக்குது. பட் டாப் ஆஃப் த லைன் ஸ்பெக் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இல்லை. மற்றபடி இது டே டு டே அஃபெக்ட் பண்ணதான்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஸ்மூத்தாகவே இருக்குது. எங்கேயும் இந்த ஷட்டர்ஸ் லேக் அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக தெரியல. அண்ட் இந்த ஃபோன் மொத்தம் 3 வேரியண்ட்டில் இருக்குது. 8 128, 12 256 அண்ட் 12 512 அப்படிங்கிற 3 வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. 3லையுமே UFS 3.1 ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணியிருக்காங்க. LPDDR5Xக்கான RAM சப்போர்ட்டும் இருக்குது. அடுத்து இதோட மெயின் செல்லிங் பாயிண்டான கேமரா ஸ்கோரும். ஏன்னா ரெனோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஹைலைட்டாக 2 விஷயம் தான், ஒன்று டிசைன் இன்னொன்று கேமரா. இதில் மெயின் கேமரா பார்த்தீங்க அப்படின்னா 50 MPக்கான ஒரு சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. f1.8 லென்ஸோட பேர் ஆகுது. அடுத்து இன்னொரு 50 MPக்கான ஒரு 3.5x டெலஃபோட்டோ கேமரா கொடுக்குறாங்க. டெலஃபோட்டோ தான், பெரிஸ்கோப் கிடையாது. அண்ட் மூணாவதாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த 8 மெகாபிக்சல் தண்டத்துக்கு இருக்குது அந்த கேமரா. சுத்தமாக அதோட பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இல்லை. இந்த வைட் ஆங்கிள்
டே டைமில் நல்ல லைட்டிங் கண்டிஷன் இருந்தாலுமே பார்த்திங்க அப்படின்னா அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபைங்காக இல்லை. ஏன்னா இதோட ப்ரைஸிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்தளவுக்கு ஹையாக இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு 12 மெகாபிக்சல் சென்சாராவது கொடுக்கலாம். இது ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. அல்ட்ரா வைடு டே டைம்லேயும் சரி நைட் டைம்லையும் சரி சுத்த ஒஸ்ட்டாக தான் இருக்குது. பட் மெயின் கேமரா பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல டே டைம்லையும் சரி ஒரு ஈவினிங் டைம்லையும் சரி ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா சூப்பராக வருது அதோட அவுட்புட்டு. போர்ட்ரேட் இமேஜஸ்மே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராகவே இருக்குது. நான் கேமரா சாம்பிள்ஸ் எல்லாமே போகிறேன், நிறைய ஃபோட்டோஸ் இதை யூஸ் பண்ணி எடுத்திருக்கேன். அண்ட் இதோட 50 MPக்கான 3x டெலஃபோட்டோவுமே பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக ஒர்க் ஆகுது. அதை யூஸ் பண்ணி எடுக்கிற போர்ட்ரேட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. பட் என்ன இந்த ஃபோனில் எனக்கு குறையப்படுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதோட லோ லைட் பர்ஃபார்மன்ஸ் அந்தளவுக்கு நல்லா இல்லை. கொஞ்சம் ஒரு 6 மணி 7 மணி வாக்கெல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப ஸ்டேபிளாக பிடிச்சி எடுக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா ஷட்டர் ஸ்பீடு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 செகண்ட் பக்கமாக ஹோல்ட் ஆகுது. அந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய டைம் இந்த பிளரியான இமேஜஸ் வந்து வருது. அண்ட் நைட் டைம் ஃபோட்டோஸும் பார்த்திங்க அப்படின்னா அந்தளவுக்கு இது ஒழுங்காக ப்ராசஸ் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல. போத் டெலஃபோட்டோவும் சரி மெயின் கேமராவும் சரி டே டைமில் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுது. பட் நைட் டைமில் ஆவரேஜாக தான் இருக்குது. பட் ஓவராலாக பார்க்கும்போது இந்த செக்மெண்ட்டுக்கு கேமரா பர்ஃபார்மன்ஸ் ஒரு எபவ் ஆவரேஜாக இருக்குன்னே சொல்லலாம். அண்ட் இந்த மெயின் கேமரா அண்ட் டெலஃபோட்டோ ரெண்டுலேயுமே பார்த்திங்க அப்படின்னா 4K 60 FPS வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். பட் இன்னொரு மைனரான சின்ன விஷயம் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா அது வந்து மேக்ரோ சப்போர்ட் கிடையாது. நீங்கள் பக்கத்தில் க்ளோஸ் போகிறீங்க அப்படின்னா மேக்ரோன்லாம் காமிக்கும். பட் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயின் கேமராவில் தான் ஜூம் ஆகுது. அதோட குவாலிட்டியுமே அந்தளவுக்கு சூப்பராக இல்லை. இந்த வீடியோ 4K 60 FPSல ரியர் கேமரா ஷூட் பண்ணிருக்கேன். ரியரில் 4K 60 ஷூட் பண்ணும்போது வைடுக்கு வந்து போக முடியாது. பட் டெலஃபோட்டோக்கு வந்து உங்களால் ஸ்விட்ச் பண்ண முடியும். இப்போ அந்த ஸ்விட்சிங்கை பார்த்துருப்பீங்க. அண்ட் 7x 18x வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஜூமிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்டு ஜூமே பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா ஸ்மூத் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் ஆடியோ வீடியோ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இப்போ அப்படியே என் சைடு திருப்பியிருக்கேன். இப்போ எப்படி எக்ஸ்போஸ் ஆகுது, கரெக்டாக ஃபோக்கஸ் ஆச்சான்னு பாருங்கள். இப்போ ஆடியோ குவாலிட்டியில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் தெரியுதான்னு பாருங்கள். அண்ட் அப்படியே செல்ஃபிக்கு வந்தோம் அப்படின்னா 50 MPக்கான ஒரு சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. f2.0 லென்ஸோட பேர் ஆகுது. இதோட அவுட்புட் சூப்பராக இருக்குது. டே டைமில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நல்லாவே இதோட அவுட்புட் இருக்குது. சாம்பிள்ஸ் அட்டாச் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். போர்ட்ரேட் இமேஜஸ்மே பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக இருக்குது இந்த ஃபோனில். பட் இதுலேயும் ஒரு மைனரான பிரச்சனை என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா நைட் டைம்னு வந்தோம் அப்படின்னா அப்படியே ஆப்போசிட்டாக பர்ஃபார்ம் பண்ணுது. கொஞ்சம் ஷேக் பண்ணிங்க அப்படின்னாலும் செல்ஃபி கேமராவோட அவுட்புட்மே பார்த்திங்கன்னா பிளரியாக தான் வருது. ஸோ டே டைமுக்கு இந்த ஃபோன் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுது. பட் நைட் டைம் பர்ஃபார்மன்ஸ் ஆவரேஜாக தான் இருக்குது. அண்ட் செல்ஃபிலையுமே உங்களால் 4K 60 FPSக்கான வீடியோ ஷூட் பண்ண முடியும். இதோட வீடியோ எக்ஸ்பீரியன்ஸுமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா 4K 60 FPS எடுத்துகிட்டு இருக்கேன். 0.66 1x அண்ட் 2x ஆப்ஷன்ஸ் கூட இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா வீடியோ குவாலிட்டி நல்லாவே இருக்குது. அண்ட் ஸ்டெபிலைசேஷனுமே பார்த்திங்க அப்படின்னா பரவாயில்ல, ரொம்ப பெட்டராகவே பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படியே சூரியனுக்கு ஆப்போசிட்டில் போகிறேன். ஸோ கொஞ்சம் நாய்ஸ் இருந்துட்டு தான் இருக்குது. உங்களுக்கு ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். அண்ட் அடுத்து இதோட பேட்டரி செக்மெண்ட்டுக்கு வந்தோம் அப்படின்னா 6500 mAhக்கான பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க. 80 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர் பாக்ஸ்லேயே வருது. அண்ட் இந்த ஃபோனை 0 to 100 ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு வெறும் 55 நிமிஷம் தான் எடுத்துக்குது. ரொம்ப ஒரு இம்ப்ரெசிவான டைமிங் தான் இவ்வளோ பெரிய பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்து. அண்ட் எனக்கு பேட்டரி லைஃப் பார்த்திங்க அப்படின்னா 9 to 10 hours சாலிடாக வருது. நீங்கள் ஒரு நாள் ஹெவியாக புஷ் பண்ணாலும் சாலிடாக 1 டேக்கான பேட்டரி லைஃப் இருக்கும். ரொம்ப கேஷுவலாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 1.5 நாள் வரைக்கும் வரலாம். அண்ட் மற்றபடி Wi-Fi 6க்கான சப்போர்ட் இருக்குது, Bluetooth 5.4க்கான சப்போர்ட் இருக்குது. பட் என்ன விஷயம்னு பார்த்திங்க அப்படின்னா NFC கிடையாது. இந்த ஃபோனோட விலை பார்த்திங்க அப்படின்னா 48,000. 48,000 அந்த 5 ரூபா NFC சிப்பில் இவங்களுக்கு என்ன வந்துருன்னு தெரியல. கண்டிப்பாக அதை வந்து இன்க்ளூட் பண்ணி ஆகணும். ஏன் ஆஃப்லைனில் ஃபோன் வாங்குறவங்களாம் NFC யூஸ் பண்ண மாட்டாங்களான்னு எனக்கு தெரியல. பட் இவ்வளோ ப்ரைஸ் ஹையாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த IR ப்ளஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த NFC ஏன் தூக்குனாங்கன்னு தெரியல. ஸோ கண்டிப்பாக அது வந்து இருந்திருக்கணும். அது டவுன் சைடு தான். அண்ட் இந்த ஃபோனுக்கு IP69க்கான ரேட்டிங்குமே இருக்குது. உங்களால் தண்ணிக்குள்ளே போட முடியும். பட் போட்டுலாம் விளாண்டுறாதீங்க, வாரண்டியில் கவர் ஆகாது. நான் வந்து பெருசாக இந்த ஃபோனுக்கு குறைய சொல்லியிருக்க மாட்டேன். எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருப்பேன். பட் இதோட மெயின் பிரச்சனையே பார்த்திங்க அப்படின்னா இவங்களோட ப்ரைஸிங்கில் தான். கிட்டத்தட்ட 46,000 இதோட பேஸ் வேரியன்ட் வந்து ப்ரைஸிங் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸுக்கு இந்த ஃபோன் ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா சுத்தமாக ஒர்த்தே கிடையாது. இதை விட ஏகப்பட்ட பெட்டர் ஃபோன்ஸ் வந்து இருக்குது. ஒரு நல்ல கேமரா செட்டப் வேணுமோ அதுக்கும் தனியாக ஃபோன்ஸ் இருக்குது. நல்ல பேட்டரி செக்மெண்ட் வேணுமோ அதுக்கும் தனியாக ஃபோன்ஸ் இருக்குது. நல்ல பர்ஃபார்மன்ஸ் வேணுமோ அதுக்கும் தனியாக ஃபோன்ஸ் வந்து இருக்குது. பட் இது எதுலையுமே பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபோன் ஃபிட் ஆகாது. ஏன்னா இதோட மெயின் குறையே பார்த்திங்க அப்படின்னா இதோட ப்ரைஸிங் தான். ஏன்னா இது வந்து ஒரு ஆஃப்லைன் ஃபோக்கஸ்டான ஃபோனு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ஃபோன் எப்போ நீங்கள் வாங்கலான்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த பிக் பில்லியன் டே சேல் ஏதாவது ஒரு சேல் வரும்போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 30,000 to 35,000 இந்த ஃபோன் கிடச்சிது அப்படின்னா ஒரு சூப்பரான வேல்யூ ஃபார் மணி டிவைஸாக இருக்கும். நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். ஸோ 45,000 கொடுத்து ஆஃப்லைனில் போயெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபோனை வாங்காதீங்க. அந்தளவுக்கு ஒர்த்தே கிடையாது. நீங்கள் வந்து கோரான ஒரு ரெனோ ஃபேனாக இருக்கீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஃபோன் சூட் ஆகும். மற்றபடி யாருக்கும் இந்த ஃபோன் செட் ஆகாது. நிறைய பேர் ஆஃப்லைனில் ஃபோனை வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ பார்ப்பீங்க. நீங்கள் ஆல்ரெடி கமெண்ட் செக்ஷன்லாம் போட்டு தள்ளியிருப்பீங்க. ஸோ என்ன சொன்னாலும் பார்த்திங்க அப்படின்னா இதுதான் இந்த ஃபோனோட ரியாலிட்டி. ஸோ 30,000 to 35,000 வந்துச்சு அப்படின்னா இது ஒரு சூப்பரான ஃபோனாக இருக்கும். ஸோ இப்போதைக்கு இந்த ஃபோனை யாரும் கன்சிடர் பண்ணாதீங்க. ஆஃப்லைனில் கடை ஏறினீங்களாலே பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபோனை தான் ஃபஸ்ட்டு செல் பண்ண பார்ப்பாங்க. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எது ஸ்பெசிஃபிக்காக வேணும்னு பார்த்து அந்த மாதிரி ஃபோன்ஸ் சூஸ் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஃபோனை நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.